குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். லாப நோக்கமற்ற நிறுவனங்களுடைய கணக்குகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பிபிடி 3 மூணாவது வீடியோ போடுறோம். ஆல்ரெடி 2 பண்ணியாச்சு. தேர்ட் ஒன். இதில் கொஷின் நம்பர் 13. சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் பை எ ஸ்போர்ட்ஸ் கிளப் இஸ் ட்ரீட்டட் ஆஸ். ஓல்டு நியூஸ் பேப்பர் சேல் பண்ணுறோம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில். அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? கேபிட்டல் ரெசிப்டா, ரெவன்யூ ரெசிப்டா, ஸ்பெசிஃபிக் டொனேஷனா, லைபிலிட்டியான? அந்த ஆன்சர் இஸ் ரெவன்யூ ரெசிப்ட். பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், ஹானரோரியம் பெய்டு டு செக்ரட்டரி இஸ் ட்ரீட்டட் ஆஸ். ஒரு செக்ரட்டரிக்கு ஹானரோரியம் கொடுக்குறோம். அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, அண்ட் அசட்டா, அண்ட் லைபிலிட்டியானா? இது வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஆன்சர் பி கரெக்ட் ஆன்சர். The income and expenditure account is a income and expenditure accountங்கிறது ரியல் அக்கௌண்டா, பர்சனல் அக்கௌண்டா, நாமினல் அக்கௌண்டா, நன் ஆஃப் தி அபவ்? அந்த ஆன்சர் வந்து நாமினல் அக்கௌண்ட். அது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட். ஆன்சர் சி கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 16. If there is a tournament fund, expenses incurred on the tournament. இப்போ டோர்னமெண்ட் ஃபண்ட் ஒன்று இருக்கு நம்மகிட்ட. அந்த டோர்னமெண்ட்னுடைய எக்ஸ்பென்சஸ் எப்படி எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. டெபிட்டட் to the income and expenditure account, deducted from the tournament fund in balance sheet, shown on the asset side of the balance sheet, ignore completely. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் அந்த டோர்னமெண்ட் ஃபண்ட்ல கழிக்கணும். அப்போ deducted from the tournament fund in the balance sheet is the correct answer. Answer B correct one. Question number 17. Which of the following is not a financial statement of an NPO? NPO னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எது இல்லை என்று கேட்டிருக்கிறாங்க. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். தீஸ் 3 ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் என்பிஓ. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது என்பிஓடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் வந்து டி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 18. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கால்ட். இன்கம் அதிகமாகவும் செலவினம் குறைவாகவும் இருந்தால் அதற்கு என்ன பெயர்? இது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கிறதுனால சர்ப்ளஸ் தான் ஆன்சர் கரெக்ட். ரெஸ்ட் ஆஃப் த மற்ற நிறுவனங்கள், லாப நோக்கமான நிறுவனங்களாக இருந்தால் ப்ராஃபிட்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து என்பிஓவாக இருக்கிறதுனால ஸோ சர்ப்ளஸ் அதுதான் ஆன்சர். ஆன்சர் சி சர்ப்ளஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19. பர்ச்சேஸ் ஆஃப் எ ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பை எ ஸ்போர்ட்ஸ் கிளப். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு. அது எப்படி, என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸாக எடுத்துக்கிறது அல்லது ரெவன்யூவாக எடுத்துக்கிறதான்னு பார்க்கணும் கேட்டிருக்கிறான். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, ரெவன்யூ ரெசிப்டா, இன்கமான்னு பார்த்தா அந்த ஆன்சர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி இஸ் ட்ரீட்டட் அஸ். அவுட்ஸ்டாண்டிங் சேலரியை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அசட்ஸா, அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லைபிலிட்டியா, அண்ட் இன்கம் and an asset, and income and a liability ன்னு கேட்டா the answer and expenses and liability. சேலரிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங்கிறது ஒரு liability. ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் liability is the correct answer B. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 21. The receipts and payments account record transaction of. receipts and payments accountsல ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா டிரான்சாக்ஷனை, ஒன்லி ரெவன்யூ நேச்சரா இருக்கிறது ரெக்கார்ட் பண்றோமா, ஒன்லி கேபிட்டல் நேச்சரா, போத் ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் நேச்சரா, ஆர் ஒன்லி த கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடான்னு கேட்குறாங்க. இந்த ஆன்சர் இஸ் சி, போத் ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் நேச்சர். இதுதான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.